மற்றவங்க யூஸ் பண்ண பொருளை இன்னொருத்தர் வாங்கி யூஸ் பண்ணலாமா? ஒருத்தர் யூஸ் பண்ண பொருளை இன்னொருத்தர் யூஸ் பண்ணலாமா? பல விஷயங்கள் இருக்குது இதில். அவரோட கேள்வியில் ரொம்ப அர்த்தங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி தான் சொல்ல முடியும். அவர் எதை நினச்சி கேட்குறாருன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் தானம், தர்மம், காணிக்கை கொடுக்கறது, சாமிக்கு படைக்கிறது, அப்புறம் கடமையை செய்கிறது, விருந்து கொடுக்கறது, ஆசீர்வாதமாக அர்த்தம் கொடுக்கறது, மொய் பொருளாக கொடுக்கறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். மேலோட்டமாக அவர் என்ன கேட்டார் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ பெரிய விளக்கங்கள்லாம் இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். கடமை அப்படின்னு ஒன்று இருக்குது. கடமைன்னா என்ன? நம்ம சார்ந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அதை பகுத்துண்டு பள்ளீர் ஓம்புக அப்படின்னு நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை பிரித்து சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு பண்ணு தான் இருக்குது. அந்த பண்ணை நம்ம 4 பேராக பிரித்து சாப்பிட்டுக்கலாம். அதிலெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்ணிட்டேன்னா நீ யூஸ் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆக இருக்கிறத பகுத்துண்டு பள்ளீர் ஓம்புகன்னு சொல்லுவாங்க. இதில் சில சாஸ்திரங்கள் இருக்கிறது. கணவர் சாப்பிட்டுட்டு அவரோட இலையிலே, அவரோட தட்டுலேயே, அவர் சாப்பிட்டு வச்ச பாத்திரத்திலேயே மனைவி சாப்பிடலாம். ஆனால் மனைவி சாப்பிட்டு வச்சதில் கணவர் சாப்பிடக்கூடாது. குழந்தைகள் சாப்பிட்டத மீதி இருந்ததுன்னா, இப்போ நிறைய இளம் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் டிஃபன் பாக்ஸில் போட்டு கட்டி கொடுக்கறது, சாப்பாடு ஊட்டுறது எல்லாத்தையும் மீதணும். மீந்ததெல்லாம் இவங்க சாப்பிட்டு யார் மீந்தாலும் அந்த வீட்டு தாய்மார்கள் சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குண்டா போயிடுவாங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆக அதில் இந்த எச்சில் பார்க்கறது, இதில் அன்பு குழந்தைங்கக்கிட்டெல்லாம் எச்சில்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க சாப்பிட்டு வச்சாலும் சரி, ஓகே. நம்ம கடிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பெரியவங்களோட எச்சில் குழந்தைங்களுக்கு போகாமல் அவங்களோட குழந்தைங்க கடிச்சு கொடுத்ததானா நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் சொந்த பந்தத்தில் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கக்கூடியது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இப்போ நண்பர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வீட்டில் இல்லாத சீன்லாம் போடுவாங்க. நம்ம பசங்களாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். நம்ம பிள்ளைங்களாம் வீட்டுக்குள்ளே நான் தொட்டதை நீ தொட மாட்டேன், நீ தொட்டதை நான் தொட மாட்டேன்னுவாங்க. அப்புறம் பார்த்தா வெளியில் போய் பர்த்டே பார்ட்டிட்டு ஒரு கேக்கை 10 பேர் கடிப்பாங்க. பார்த்துருப்பீங்க நீங்கள். அங்கெல்லாம்